இப்போ எஸ்பிஐபிஓக்கான 4th ஸ்லாட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்லாட்லயும் ஒரு மாதிரி தான் குவான்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கேட்கலாம். ஹாய்மா, எப்படி பண்ணீங்க? ஆவரேஜா பண்ணிருக்கோம்னா, மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு பண்ணல, பட் பண்ணிருக்கிறோம் ஆவரேஜா முடிஞ்ச அளவுக்கு. என்னென்னமா கேட்டாங்க? இங்கிலீஷ் செக்ஷன் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருந்துச்சுண்ணா. ரீசனிங் கம்பேரிட்டிவ்லி இங்கிலீஷ் வந்து ஈஸியா இருந்துச்சு. ரீசனிங் வந்துட்டு ஓரளவுக்கு மாடரேட் லெவல்ல இருந்துச்சு. குவான்ஸ் தான் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்படியா? சரிம்மா, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஸ் ஆர்சி இருந்தது, ஃபில்லர்ஸ் இருந்தது, அப்புறம் பேரா ஜம்பிள் இருந்தது, அப்புறம் எரர் क्वेश्चंस ஓகே அதெல்லாம் இருந்தது. அதெல்லாமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரியே இருந்தது. ஓகே 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 சரிங்கம்மா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்தீங்க? நான் மொத்த அட்டெம்ப்ட் வந்து 57 கொடுத்துருக்கேன். இல்லம்மா, இங்கிலீஷ்ல மட்டும் எவ்வளவு கொடுத்தீங்க? இங்கிலீஷ்ல வந்து 28 கொடுத்துருக்கேன். நான் அதுல ஒரு 4-5 வந்து ஒரு கெஸ் பண்ணி போட்டேன்னா, மத்ததெல்லாம் வந்து ஓரளவுக்கு அக்யூரசி மெயின்டைன் பண்ணிருக்கேன் இங்கிலீஷ்ல. ஓகே சரிங்கம்மா. குவான்ஸ்ல வந்துட்டு நான் மார்க் டெஸ்ட்ல போடும்போது நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். 20+ அட்டெம்ப்ட் நான் இது வரைக்கும் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல கொடுத்தேன். ஆனா இந்த எக்ஸாம்ல தான் இவ்வளவு கம்மியா அட்டெம்ப்ட் கொடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு, என்னடா இப்படி அட்டெம்ப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கேட்ட கொஸ்டின் பேட்டர்னே வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க, ஒரே நிமிஷம், இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பிஐபிஓ கஷ்டமா தான் இருக்கும். நான் முன்னாடியே மட்டும் சொல்லிருப்பேன். ஆமாண்ணா. ஆனா கொஞ்சம் அந்த ஸ்கோரிங் பார்ட் ஒன்லைனர்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டிஏ வந்துட்டு 2 டிஏ கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு டிஏ வந்து கண்ணு கொடூரமா இருந்துச்சு. எப்படி ஆன்சர் பண்ணனே தெரியல. பைன்சார்ட் தான் கேட்டிருந்தாங்கன்னு உள்ள போய் ரீட் பண்ணி பார்த்தா, ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு அந்த ஒரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாததால அந்த டிஏ சால்வ் பண்ண முடியல என்னால. இன்னொரு டிஐ வந்து ஓரளவுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது. அதாட்டும் வந்து கேஸ் செட் கேட்டிருந்தாங்க. மற்றபடி ஸ்கோரிங் ஏரியான்ற மாதிரி பார்த்தா சிம்பிளிபிகேஷன் 3 தான் கேட்டிருந்தாங்க. குவாட்ரடிக் ஈக்குவேஷனோ இதுவோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சுத்தமா கேட்கவே இல்ல. மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பர் கேட்கவே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் அப்ளிகேஷன் டிஐ அப்ளிகேஷன்மே வந்துட்டு எப்படி கேட்டிருந்தாங்க, நிறைய அப்ளிகேஷன் வந்து வேரியபிள் வச்சே கேட்டிருந்தாங்க. நம்ம சால்வ் பண்ண போயிட்டு பாதிலே ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற மாதிரியே இருக்கு. நான் 3 செம் சால்வ் பண்ண போயிட்டு ஒரு செம்க்கு தான் என்னால ஆன்சரே கொண்டு வர முடிஞ்சுச்சு. எக்ஸோட வேல்யூ 1, 3x வேல்யூ 1 எல்லாமே எக்ஸ் வச்சு வேரியபிள் வச்சு கேட்டிருந்தாங்க. அதனால அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடா இருந்தது. கொஸ்டின் பேப்பர் என்னடா ஸ்கோரிங் பார்ட்ல ஒரு எக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு டபுள் டிஜிட் மார்க்காச்சும் ஏத்தணுமே. 9 தான் நான் போட்டிருக்கேன் ஆப்டிடியூட்ல. சரி, நம்ம எதுவும் ராங்கா போட்டக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டதுல. சரிம்மா, வெக்ஸ்லாம் ஆகுறதுக்கு அளவுக்கு ஒன்றும் நம்ம எஸ்பிஐபிஓ எப்பயுமே இப்படிதான் சம்பவம் வந்து பண்ணி விடுவாங்க. அதாவது இதோட எஸ்பிஐபிஓ மெயின்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா குவான்ஸ்ல 1 மார்க் எடுத்தவங்க கூட கிளியர் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் எஸ்பிஐபிஓ அட்டெண்ட் பண்ணேன். அப்ப வந்து நான் அப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பிகினரா இருந்தேன். சோ எனக்கு ரொம்ப அட்டெம்ப்டே நான் கம்மியா தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தேன்னா அதெல்லாம் வரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே வரலன்றப்ப நம்ம தேடி பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் கேட்கலையாடா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து அட்டெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஸ்கோரிங் ஏரியாவுமே கேட்க கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருக்குமே இதே மாதிரிதான் இருக்கு. அப்ப நம்ம வந்து கவலைப்படன்ற அவசியமே இல்லையில. நமக்கு மட்டும்தான் இப்படின்னா நம்ம வந்து கவலைப்படணும். எல்லாருக்குமே அப்படின்னா நம்ம அப்படியே ஓகே நமக்கு ஒரு மார்க் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணி. ஆமா, நாம நிறைய வேரியபிள் வச்ச சம்ஸ் எல்லாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஏதாவது ஒரு சம் 2 தவிர வேரியபிள் வச்சு கேட்பாங்க, மத்ததெல்லாம் நம்ம போட்டுடலாம்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பா நிறைய வேரியபிள் சம் நிறைய ஒவ்வொரு நம்ம சேனல்ல நான் வந்து கொண்டு வரேன்மா. டிஏ வந்து ஆல்ரெடி 10 டிஏ போட்டேன். இதை ரெக்வெஸ்டா எடுத்துக்கோங்க. நீங்க நிறைய டிஃபிகல்ட் லெவல் சம், மாடரேட் லெவல் சம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வேரியபிள் வச்சு சால்வ் பண்ற மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொண்டு வரேன்மா. டிஏ நான் போட்டா நான் அந்த டிஏவும் நான் எடுத்துட்டு வந்து சால்வ் பண்றேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு 10 டிஏ போட்டு மாதிரி முடிஞ்சா மிஸ்ஸிங் டிஏ மாதிரி ஒரு 2-3 சால்வ் பண்ணி நீங்க காட்டுங்கண்ணா எங்களுக்கு. ஏன்னா அது ஒரு சில கரெக்டா ஒரே ஒரு லைன் ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. ஃபுல்லா நம்ம சால்வ் பண்ண முடியற மாதிரி அந்த ஒரு லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாததுனால ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகுது. அந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் எங்களுக்கு எங்க போய் எடுக்கன்னு தெரியல. அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும்? ஹை லெவலா தான் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். இல்ல நான் 10 டிஏயோட நான் போட்டிருப்பேன், அதுல போய் பாருங்க. அதுல மிஸ்ஸிங் டிஏ எல்லாமே நான் வந்து நடத்திருக்கேன். அதை போய் பாருங்க. திருப்பி இன்னும் நான் நிறைய ஆட் பண்றேன். சரிங்களா? ரீசனிங்ல என்ன கேட்டாங்க?
ரீசனிங்ல வந்துட்டு ரீசனிங் வந்து ஓரளவுக்கு பசில்ஸ் எல்லாமே போடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா ரீசனிங்லயுமே லைக் இந்த ஸ்கோரிங் ஏரியாஸ்லாம் எதுவுமே இல்ல. இந்த சிலாஜிசம் இல்ல. இருந்தது வந்து ஒரு 3 மார்க் இன்இக்வாலிட்டிஸ், அவ்வளவுதான். மத்தபடி கோடிங் டிகோடிங்லாம் கிடையாது. கோடிங் டிகோடிங் வந்து கேட்கல. அது ஒரு மேக்ஸிமம் சம்டைம்ஸ் ஒரு 5 மார்க் கேட்பாங்க, அதெல்லாம் கேட்கல. சும்மா நார்மலா பசிலே வந்து கேட்டிருந்தாங்க. நான் 5 பசில் கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுல என்னால சால்வ் பண்ண முடிஞ்சது வந்து ஒரு 3 பசில், அப்புறம் இன்னொரு பசில் ஒரு ஹாஃப் சால்வ் பண்ணிருந்தேன். அப்புறம் இன்இக்வாலிட்டிஸ் 3மே போட்டிருந்தேன். அதுல வந்து 20 மார்க் தான் நான் போட்டிருந்தேன். 20 மார்க். என்னென்ன பசில் மட்டும் கொஞ்சம் வேகமா சொல்லிடுறீங்களா? பசில் சம் ஆஃப் தம் ஃபேசிங் நார்த், சம் ஆஃப் தம் ஃபேசிங் சவுத் லீனியர் இருந்தது. அப்புறம் 9% சர்க்குலர் சீட்டிங் இருந்தது. அப்புறம் 9% ரேங்கிங் இருந்தது. 8% ரேங்கிங் 8% ரேங்கிங். அப்புறம் வந்துட்டு இன்னொன்னு ஃப்ளோர் பசில் இருந்தது. அதை நான் அட்டெம்ப்ட் பண்ணல. அது பெருசா இருந்தது பேராகிராஃபா. அதை ரீட் பண்ணி அட்டெம்ப்ட் பண்றதுக்கு எனக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அதை அட்டெம்ப்ட் பண்ணல. சரிங்கம்மா சரிங்கம்மா. ஓவராலா எவ்வளோ? 57 கொடுத்துருக்கீங்க. 57 கொடுத்துருக்கேன். ஓகேம்மா ஓகேம்மா. ஆல் தி பெஸ்ட். நல்லா மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணலாமா? நான் மெயின்ஸுக்கு 57 தான் கொடுத்துருக்கேன். 50+ நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகேங்களா? பொறுத்தளவுக்கு நான் இப்பதான் ஓவரால் அனாலிசிஸ் அடுத்து இப்போ இந்த பேசிட்டு அப்படியே நான் ஓவரால் அனாலிசிஸும் போட போறேன். ஏன்னா அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்காங்க. 50+ நீங்க கண்டிப்பா மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, நான் அக்யூரசி மெயின்டைன் பண்ணிருக்கேன். அது வந்து ரீசனிங் அண்ட் குவான்ட்ஸ்ல அக்யூரசி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கேன். இங்கிலீஷ்லயுமே வந்து ஒரு 4 மார்க் தான் டவுட்டா இருக்கு. மத்ததெல்லாம் நல்லா அக்யூரசி மெயின்டைன் பண்ணிருக்கேன். மெயின்ஸை படிக்கலாமான்னு கேள்வியே கிடையாது. இப்ப இருந்து நீங்க மெயின்ஸ் படிச்சா அடுத்து வர மெயின்ஸ் உங்களால கிராக் பண்ண முடியும். சரிங்களா? மெயின்ஸ்க்கு வந்து டிலே பண்ணாம படிக்க ஆரம்பிச்சிருங்கம்மா. ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூண்ணா. ஹாய்மா, எப்படி பண்ணிருக்கீங்க? ஓகேவா பண்ணிருக்கேன் சார், பரவாயில்ல. ஓகே ஓகே. எதுமா கஷ்டமா இருந்துச்சு? ஆப்டி செஷன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். டிஏலாம் மெயின்ஸ் லெவல் டிஏ மாதிரி இருந்துச்சு. மெயின்ஸ் லெவல் டிஏ இருந்துச்சு. ஆமா, அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஏ டச் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அப்ளிகேஷன் வேரியபிள் பேஸ்டா கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கம்மா. அப்படியா இருந்துச்சு? ஆமா சார், மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி சரி சரி. ரீசனிங்மா, ரீசனிங் எப்படி பண்ணீங்க? ரீசனிங் 30மே போடலாம் சார். ஓகே ஓகே ஓகே. எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. கேட்டிருந்தாங்க ரீசனிங்ல. ரீசனிங்ல வந்து 2 மிஸ்செலனியஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 எமோட்டி கேட்டிருந்தாங்க. அப்புறம் 4 செட் பசில் கேட்டிருந்தாங்க. 4 செட் பசில் என்னென்ன இருந்துச்சு? 5 பசில் கேட்டிருந்தாங்க. என்னென்னமா இருந்துச்சு? லீனியர். அதுல வந்து லீனியர் வந்து ஒன்னு இருந்துச்சு. சம் ஆஃப் தம் ஃபேசிங் நார்த் சவுத் அது இருந்துச்சு. அப்புறம் சர்க்கிள் வந்து இருந்துச்சு. உள்ள பார்த்து 9% உள்ள பார்த்து டேஸ்ட் பண்ணிக்காங்க. இன்வெர்ஸ் பார்த்து டேஸ்ட் பண்ணிக்காங்க. வேரியபிள் வச்சு சிங்கிள் வேரியன்டா தான் வந்துச்சா? என்ன சார்? சிங்கிள் வேரியன்டா வந்துச்சா இல்ல வேரியபிள் பேஸ்டா வந்துச்சாமா? கேட்கல, புரியல சார். இல்லம்மா, ஒரே தான் வந்துச்சா இல்ல வேரியபிள் பேஸ்டா வந்துச்சா அப்படின்னு கேக்குறேன். வேரியபிள் வச்சு இப்ப ஃப்ரம் த விச் சிட்டி விச் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தானா இல்ல சிம்பிளா தான் கேட்டிருந்தானா? சிம்பிளா தான் இருந்துச்சு சார். ஓகே, டஃப்லாம் கிடையாது, ஈஸியா தான், எல்லாமே போடலாம். சரிங்கம்மா. நெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சாமா? பாக்ஸ் பசில் இருந்துச்சு சார். ஓகே ஓகே. ஓவராலா ரீசனிங்ல எவ்வளவு போடலாம்? ரீசனிங்ல 30மே போடலாம். சரிம்மா, சூப்பர் சூப்பர். குவான்ட்ஸ்ல எவ்வளவுமா போடலாம் ஓவராலா? குவான்ட்ஸ்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணா 15+ போடலாம் சார். ஆனா क्वेश्चन ரொம்ப டஃபா தான் இருந்துச்சு. அப்ளிகேஷன் ஃபுல்லுமே அட்டெண்ட் பண்ணிட்டாலே 10 above போடலாம். அதுதான் 13 14 15 16 அந்த லெவல் தான். அந்த லெவல் தான் சார். அதுக்கு மேல டஃப் தான். முதல்ல ஃபர்ஸ்ட் டிஏ டச் பண்ணாம அப்ளிகேஷன் போட்டுருந்தாலே பெட்டர். ஓகே ஓகே. இதுமா ஓவராலா எவ்வளவு கொடுத்தீங்க? ஓவராலா வந்து 55+ கொடுத்தேன். சூப்பர், நல்ல அட்டெம்ப்ட் தான்மா. இங்கிலீஷ்ல எவ்வளவுமா கொடுத்தீங்க? இங்கிலீஷ்ல வந்து 19 கொடுத்தேன். சரி சரி ஓகே. அக்யூரசி மெயின்டைன் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா சார், அதான் அக்யூரசியா தான் போட்டேன். தெரிஞ்சது மட்டும் தான் போட்டேன். சரி ஓகே, அது மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் மெயின்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்கம்மா. எப்பனாலும் எது டவுட்னாலும் எப்பனாலும் கால் பண்ணுங்க. ஓகே ஓகேம்மா. தேங்க்யூம்மா. சேஃபா வீட்டுக்கு போங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அனலைசேஷன் வந்து சொல்லிடுறேன். இன்னைக்கு ஃபுல்லாக நடந்த எல்லா ஷிஃப்ட்டையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது
ஷிஃப்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து இதே பேட்டர்ன் தான். அங்கே வந்து ராங் நம்பர் இருந்துச்சு, வேற எந்த ஸ்கோரிங் ஏரியாவும் கிடையாது. அதே டிஐ, அதே கேஸ்லெட், அதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லாட், அதாவது ஸ்லாட் நம்பர் 2வும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ராங் நம்பர் இருந்ததா, ஒரே நிமிஷம் இருங்க இதை மாட்டிக்கிறேன். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ராங் நம்பர் இருந்துச்சா, அதே மாதிரி எந்த ஸ்கோரிங் ஏரியாவும் கிடையாது. சேம் அதே பேட்டர்ன் தான். அதே தான் ரீசனிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில வந்து 3 சிலாரிசம் வந்து கேட்டிருந்தாங்க. மிச்சபடி ஸ்கோரிங் ஏரியாவே இல்லாமல் பசில்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க. அங்கேயும் நமக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸ்லாட் 2வும் அதே மாதிரி தான், ரீசனிங்கில் ஸ்கோரிங் ஏரியா அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பசல்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி குவான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஐலாம் 6 மார்க் அப்படின்ற மாதிரி கேட்டு அவன் இந்த மிஸ்லனிஸோட மார்க்கை வந்து கம்மி பண்ணுறான். ஓகேவா? இதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணியிருக்கான். அதே மாதிரி தான் தேர்ட் ஸ்லாட்டும் இதே நிலமையில தான் வந்து இருந்துச்சு. இப்போ 4th ஸ்லாட்டும் வந்து கேட்டிங்கன்னா இதே நிலைமை தான். அப்போ ஓவராலாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் போட முடிஞ்சது என்ன, இந்த 55, 57, 59, 60 ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேர் போட்டிருக்கலாம் 60+ வந்து போட்டிருக்கலாம். அவங்களாம் வேற லெவலில் ப்ராக்டிஸ் பண்ண வெறித்தனமான ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு நான் வந்து உண்மையிலே கிளாப் பண்ணுவேன். ரீசனிங்கோட பெஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20, நான் சொன்ன மாதிரி 20, 18, 19, 20, 21, 22, 23 வரைக்கும் நீங்கள் வந்து போகலாம். 24 வரைக்கும் வந்து போகலாம். குவான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14, 15, 16, 17, 18 இந்த ரோலை எது வேணாலும் போட்டாலும் நல்ல அட்டெம்ப்ட் தான். ஸோ ஓவராலாக நீங்கள் 50+ வந்து போட்டிருந்தீங்கனாலே தயவு செஞ்சு இப்போ இருந்தே மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு ஸ்லாட் வந்து இருக்கு. அது எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது. அது எந்த மாதிரி கொடூரமாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. நாளைக்கும் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் கம்பேரிசன் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்க. ஸோ இன்னைக்கு டே 1 ஓவரால் குட் அட்டெம்ப்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே. ஸோ 50+ போட்ட எல்லாருமே நல்ல அட்டெம்ப்ட் தான். 55, 56, 57, 58, அப்புறம் வந்து 60 போட்டிருந்தீங்கன்னா வேற லெவல் அட்டெம்ப்ட். 50+ போட்டிருக்கிற எல்லாருமே தயவு செஞ்சு வந்து மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. வேற டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போட்டுவிடுங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ எல்லாருமே சொல்றது என்ன, அந்த வேரியபிள் பேஸ்ட் டிஐ இது எல்லாமே நீங்க வந்து கேட்குறீங்களா, இது எல்லாமே நம்ம சேனல்ல வரப்போகுது. இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட்டாவே மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நானே உங்களுக்கு வந்து எடுக்கிறேன், வெறித்தனமா வந்து நடத்துறேன். ஸோ எல்லாத்தையுமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் என்னால இன்னும் பயங்கரமான ஒரு உத்தியோகத்தோட, ஒரு என்ன சொல்ல, ஒரு எனர்ஜியோட நான் வந்து வேலை பார்க்க முடியும். எனர்ஜி எனக்கு வரணும் அப்படின்னா நீங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்க பாக்குற எல்லாருமே ஒரு ஃபயர் பட்டனை போட்டு மோட்டிவேட் பண்ணி விடுங்க. சரியா? அடுத்த வீடியோல வந்து மீட் பண்ணலாம். டடா பபாய். நீங்க எவ்வளவு அட்டன் போட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல போட்டு விடுங்க. தேங்க்யூ.